அந்த அக்ரி கேட்டகரியில என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு இதை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம சிட்டில இருக்கோம், நம்மளுக்கு எதுக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி டீடைல்ஸ். நம்ம வில்லேஜ்ல இருக்கோம், இருந்தாலும் நம்ம அந்த கேட்டகரி இருக்கா என்னன்னு கண்டுக்கிறது இல்ல. விவசாயத்தை பத்தி தெரியும், ஆனா இந்த ப்ராடக்ட் பத்தி டீடைல் தெரியாது. இந்த ப்ராடக்ட் பத்தி டீடைல் தெரிஞ்சாலும் இதை எப்படி விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, விவசாயிகிட்ட கொண்டு போய் பேசணும்னா அவங்க ஏகப்பட்ட டவுட் கேட்பாங்களே. உண்மையிலுமே இந்த உரப்பொருட்கள் மூலியமாக ரிசல்ட் எடுக்க முடியுமா? இந்த உரப்பொருட்களை ஒரு சில மாதங்கள் மட்டும் தானே உரம் கொடுக்க முடியும். எப்படி ஒவ்வொரு மாதமே இது வந்து பிசினஸ் வால்யூமா கொடுக்குமா? இது மாதிரி உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் வந்து வந்திருக்கும். இந்த அக்ரி கேட்டகரியில எப்படி நான் ப்ரொமோட் பண்றது, எப்படி அப்ரோச் பண்றது, என்னென்ன கேள்விகள் கேட்கணும், என்ன பதில் சொல்லணும், எங்க வந்து டேக்கிள் பண்ணணும், எங்க வந்து கேள்வி கேட்கறவங்கள ஹோல்ட் பண்ணணும், எந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும், என்ன மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணா ரிசல்ட் வரும், எதெல்லாம் ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நாம பார்க்க போறோம். விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா, விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்களும் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 80% நடைபெற்று இருக்கு. ஸோ ரிமைனிங் 20% மட்டும்தான் விவசாயம் சாராத தொழில்கள் வந்து இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, கவர்மெண்ட்ல பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க இவங்க தான் நெட்வொர்க்கிங் வந்து சரியான ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு இந்த பொருளாதார வாய்ப்பை வந்து நம்ம வழங்குறோம். அப்போ நம்மளுக்கு பார்க்கறதே சின்ன அந்த 20% வந்து டார்கெட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய பிசினஸ் வால்யூம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க வந்து ரொம்ப லீனியன்ட் தான் இருப்பாங்க. அப்போ நம்ம வி வாண்ட் பிக் சக்சஸ், வி ஹாவ் டு டேப் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய வெற்றி வேணும்னா பெரிய சந்தர்ப்பத்தை வயப்படுத்தணும், பெரிய வாய்ப்புகளை வயப்படுத்தணும். அப்ப நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கும் பாருங்க. அப்போ விவசாயிகள்கிட்ட நீங்க இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போனாவே வித்தின் 1 வீக்ல ரிசல்ட் வரக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு. இப்போ விவசாயம் வந்து பெரிய கடல் மாதிரி, பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். அப்போ அந்த வாஸ்ட் சப்ஜெக்ட்ல நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விதமான டாக்டிக்ஸ் எல்லா விதமான டெக்னிக்காலிட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் விவசாயிகள்கிட்ட போயிட்டு உரத்தை பத்தி பேசுவேன் அப்படின்னா நடைமுறையில் சாத்தியம் இல்லாதது. ஏன்னா நம்ம வெஸ்டேஜ்ல உள்ள அக்ரி கேட்டகரியில என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அதை எப்படி விவசாயிகளுக்கு சரியான நேரத்துல சரியானபடி சரியான முறையில சரியாக பரிந்துரைக்க தெரிந்தாலே போதும். யூ ஆர் அக்ரிகல்ச்சர் அட்வைசர், விவசாய ஆலோசகர். ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தா போதும். அடுத்து எந்த ப்ராடக்ட் எத்தனை நாட்களுக்குள்ள ரிசல்ட் வரும், என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து போக்கஸ்டா இருந்தாவே இந்த அக்ரி கேட்டகரியில நீங்க சக்சஸ் ஆக முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒரு விவசாயம் சந்திக்கும் போது வெஸ்டேஜ்ல என்ன உரம் இருக்கும்பாங்க. அப்ப நீ எல்லாமே சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம ப்ராடக்ட்ல எது உரம், எது சப்ஸ்டிடியூட்ஸ், எது ரெமெடி அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ல அக்ரி கோல்டு, அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக் இது உரம். அக்ரி கோல்டு, அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக் இது உரம். அக்ரி 82 அக்ரி ஹுமிக், அக்ரி 82 ஒட்டும் பசை ஆக்டிவேட்டர் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு துணை பொருள். அக்ரி ஹுமிக் ஒரு மண்ணில் மக்காத பொருளை மக்க செய்யக்கூடிய ஒரு பொருள். அப்ப அக்ரி 82 அக்ரி ஹுமிக்கும் உரம் அல்ல, மண்ணில் ஒரு உரத்தை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு உப பொருள், ஒரு துணை பொருள், சப்ஸ்டிடியூட்ஸ், ஆடிங் ஏஜென்ட்ஸ் இப்படி சொல்லலாம். அக்ரி 82 அக்ரி ஹுமிக் உரம் அல்ல. அக்ரி கோல்டு, அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக் உரம். மருந்து வந்து அக்ரி பயோ ஃபங்கிசைட் ஆர்எல்ஸ் அக்ரி ப்ரோடெக்ட், போத் ஆர் சேம். அக்ரி பயோ ஃபங்கிசைட் ஆர்எல்ஸ் அக்ரி ப்ரோடெக்ட். அப்போ எது உரம் எது உரம் அல்ல, எது ரெமெடி ரொம்ப 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 முக்கியமானது. So once I have to repeat all those things. அக்ரி கோல்டு உரம், அக்ரி மாஸ் அக்ரி நானோடெக் உரம், அக்ரி 82 அக்ரி ஹுமிக் உரம் அல்ல, சப்ஸ்டிடியூட்ஸ் துணை பொருட்கள். அக்ரி பயோ ஃபங்கிசைட் அக்ரி ப்ரோடெக்ட் தாவரங்களுக்கு நோய் வந்தால் அந்த நோய்க்கான தீர்வு மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஓவர்வியூ, நம்ம உரத்தை பத்தி ஒரு ஓவர்வியூ. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நீங்க சிட்டில இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தோட்டம் ஒரு மாடி தோட்டம் ஹோம் கார்டன் அல்லது டெரஸ் கார்டன், ஒரு வில்லேஜ்ல இருக்கீங்க ஒரு விவசாயம் பண்றாங்கன்னா நீங்க இனிமேல் உங்களுடைய பர்வியூ, உங்களோட அந்த என்ன சொல்றது அந்த தாவரத்தை பார்க்கக்கூடிய விதம்
இனிமேல் இந்த நிலைகள் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எளிதாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப தாவரங்களின் வளர்ச்சி நிலைகள் 4. There are 4 stages available plant growth. விதைக்கின்ற பருவம். நம்பர் 1 விதைக்கின்ற பருவம். ஸ்ப்ரவுட்டிங் ஆர் சீட்லிங் ஸ்டேஜ். விதைக்கின்ற பருவம். ஒரு விதையோ ஒரு மரமோ ஒரு செடியோ நட்டு வைக்கிறீங்கன்னா அதுதான் விதைக்கின்ற பருவம். வளர்கின்ற பருவம் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். அந்த விதையிலிருந்தோ மரத்திலிருந்தோ செடியிலிருந்தோ கொடியிலிருந்தோ கொடியா வளருது, மரமா வளருது. இது மாதிரி வளரக்கூடியது அந்த நிலைகள் இருக்குல்ல, நல்ல கிளைகளோட படர்ந்து வளர்ந்தக்கூடிய நேரம் தான் அது வளர்கின்ற பருவம். என்னைக்கு அந்த செடியில கொடியில மரத்துல பூ வருதோ மொட்டுகள் வருதோ அதுதான் பூ பூக்கும் தருணம், ஃப்ளவரிங் ஃபேஸ். மொட்டுகள்ல இருந்து பிஞ்சுகள் காய்கள் கனிகள் இது மாதிரி பழங்கள் வந்துச்சுன்னா அது 4வது நிலை, ப்ரொடக்டிவிட்டி ஸ்டேஜ். சோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், விதைக்கின்ற பருவம். அச்செடியா மரமா வளருது, வளர்கின்ற பருவம். பூ பூக்கும் தருணம், என்னைக்கு மொட்டுகள் பூக்கள் வருதோ. அந்த மொட்டுகள் பூக்களோட நின்றுச்சுன்னா 3 பருவம் தான். அந்த பிஞ்சுகள் வந்துருச்சு, காய்கள் வந்துருச்சு, பழங்கள் கனிகள் வந்தா 4வது பருவம், ப்ரொடக்டிவிட்டி ஸ்டேஜ். இப்ப பாருங்க, கீரை புதினா துளசி கருவேப்பிலை கொத்தமல்லி இல்ல வீட்டுல மருதாணி இது மாதிரிலாம் செடிகள் இருக்குன்னா அது விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம். ஏன்னா செடியா வளர்ந்தா போதும். பூ சாகுபடி பண்றாங்க, வெற்றிலை சாகுபடி பண்றாங்க அப்படின்னா 3 பருவங்கள் உடைய பயிர்கள். விதைக்கின்ற பருவம், செடி நட்டு வைக்கிறது, வெற்றிலை கொடி நட்டு வைக்கிறது, அது செடியா வளர்ந்து வருது, அது வளர்கின்ற பருவம். என்னைக்கு பூச்செடியில மொட்டுகள் பூக்கள் வருதோ அது பூ பூக்கும் தருணம். வெற்றிலை நல்ல கொடியா வளர்ந்தோன்னே அந்த வெற்றிலை நல்ல ஷேப்பு ஷைனிங்கா இருக்கிறது 3வது தருணம். காய்கறிகள் சாகுபடி பண்ணுறாங்க, வாழை தென்னை மாமரம் மாதுளை மரம் கொய்யா மரம் இது மாதிரிலாம் இருக்குன்னா அது 4 பருவங்கள் உடைய பயிர்கள். விதைக்கின்ற பருவம் சேம், வளர்கின்ற பருவம் செடியா மரமா வளர்றது, 3வது பருவம் பூ வருது, 4வது பருவம் மகசூலுக்கான நேரம். இப்போ பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பயிர்கள் இருக்கு. பூமிக்கு அடியில் மகசூல் தரக்கூடிய பயிர்கள் கடலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மஞ்சள், உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், பீன்ஸ் இது மாதிரி நிலத்துக்கு அடியில் மகசூல் தரக்கூடிய பயிர்களுக்கு 3வது பருவம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. 3வது பருவம்னா பூ வரும். ஆக்சுவலா கடலையில பூ வரும். பூ வரும்போது என்ன நடக்கும்னா கீழே கடலை மணிகள் வர ஆரம்பிக்கும். அப்போ 3வது பருவத்துக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த நொடியில இருந்து 4வது பருவம்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இல்லையோ? ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த விவசாயத்துல இந்த பிளான்ட் கிரவுத் ஸ்டேஜஸ் அந்த அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க இல்ல அக்ரில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா 8 பருவங்கள் இருக்கு, 6 பருவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், இது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த விஷயங்கள் நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கங்க. விவசாயிகள்கிட்ட போயிட்டு இது வளர்கின்ற பருவம், இது பூ பூக்கும் பருவம் அப்படின்னு நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த வயலுக்கு போறீங்க இல்ல வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வச்சிருக்காங்கன்னா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஈஸி டு கேரி த இன்ஃபர்மேஷன் டு க்ளோஸ் யுவர் ஹார்ட். அதுக்காக உங்களுக்கு எது ரொம்ப தெரியப்படுத்துகிறதுக்கு நாலேஜுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா கொண்டு வரதுக்காக தான் இந்த 4 பருவங்கள். இத விவசாயிகள்கிட்ட போயிட்டு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓ இது இந்த பருவத்துல இருக்கு, இந்த பருவத்துல என்னென்ன சத்துக்கள் தேவைப்படும், இந்த பருவத்துல என்னென்ன சத்துக்கள் தேவைப்படாது, இந்த பருவத்துக்கு இந்த சத்துக்கள் கொடுத்தா பூ வரும், அடுத்தது பூ உதிராம இருக்கணும், இந்த சத்துக்கள் தேவைப்படும். இது பியூர்லி உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். கிளியர்? சூப்பர். அடுத்து விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், அதற்கான உரம் அக்ரி கோல்டு. விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், முதல் 2 பருவங்களுக்கான உரம் அக்ரி கோல்டு. பூ பூக்கும் தருணத்திற்கான உரம் அக்ரி மாஸ். பூவுல இருந்து பிஞ்சுகள் காய்கள் பழங்கள் வருதுன்னா அதற்கான உரம் அக்ரி நானோடெக். நம்மள்ட்ட 3 உரம் இருக்கு. முதல் 2 பருவங்களுக்கான உரம் அக்ரி கோல்டு, 3வது பருவத்திற்கான உரம் அக்ரி மாஸ், 4வது பருவத்திற்கான உரம் அக்ரி நானோடெக். இப்ப நம்ம உரங்கள் எல்லாமே இயற்கை உரங்கள். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஒரு விவசாயி இயற்கை விவசாயி அப்படின்னா வளர்கின்ற பருவத்துல கோல்டும், 3வது பருவத்துல மாசும், 4வது பருவத்துல நானோடெக் கொடுக்கலாம். இல்லங்க அவர் இவ்வளவு நாள் யூரியா டிஏபி தான் பயன்படுத்துறாருன்னா அவருக்கு குறைந்தபட்சம் நீங்க என்ன பண்ணுங்க, கோல்டு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. அப்போ வளர்கின்ற பருவத்திலையும் விதைக்கின்ற பருவத்திலையும் என்ன உரம் கொடுப்பாரோ அதை கொடுக்க சொல்லுங்க. 3வது பருவத்துல மாஸ், 4வது பருவத்துல நானோடெக்.
சிம்பிள். இது வந்து ஓவராலா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். சோ டோன்ட் கன்ஃபியூஸ். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட். முதல் 2 பருவங்களுக்கான உரம் கோல்டு, 3வது பருவத்திற்கான உரம் மாஸ், 4வது பருவத்திற்கான உரம் நானோடெக். அப்போ ஒரு இயற்கை விவசாயினா ஆரம்பத்துல இருந்து கொடுத்துருங்க. ஒரு யூரியா டிஏபி கொடுக்குறாருன்னா அந்த முதல் உரம், அந்த நடவு செஞ்சோன்னு, மரக்கணு நட்டு வச்சோன்னு, செடி நட்டு வச்சோன்னு கொடுக்கக்கூடிய உரம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இவ்வளவு நாளா யூரியா டிஏபி பயன்படுத்தினவருக்கு நீங்க இம்மிடியட்டா கோல்ட கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா மண்ணோட டெக்ஸ்சர், மண்ணோட ஃபார்மட், மண்ணோட கண்டிஷன் அதுதான் வந்து தீர்மானிக்கும் இந்த உரம் எவ்வளவு தூரம் எடுத்து கொடுக்கணும். அப்ப இவ்வளவு நாட்களாக செயற்கை உரம் பயன்படுத்திய மண்ணுக்கு நீங்க கோல்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அப்டேக் கெப்பாசிட்டி இருக்காது. அப்ப நெகட்டிவ் வந்துடும். இப்ப இந்த இடத்துல நீங்க கோல்டு கொடுக்காம அவர் என்ன உரம் பயன்படுத்துற கொடுக்க சொல்லுங்க. 3வது 4வது பருவத்துல மட்டும் மாஸ் நேரட்டை கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. சோ அடுத்து நம்ம உரத்துல ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட், நம்ம உரத்துல இம்மிடியட்டா ரிசல்ட் வரக்கூடிய ப்ராடக்ட் எதுனா அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் வித்தின் 1 வீக்ல. ஏன்னா இது ரெண்டு உரம் இல்ல, சப்ஸ்டிடியூட்ஸ். அப்ப என்ன பண்ணலாம், உரம் கொடுத்துட்டா போதும். ஒரு 10 நாள் கழிச்சு அக்ரி 82 ஹியூமிக் கொடுக்கலாம். அது வளர்கின்ற பருவம் இருந்தாலும் சரி, விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூ பூக்கும் தருணம், மகசூலுக்கான நேரம், எப்ப வேணாலும் நீங்க கொடுக்கலாம். வித்தின் 10 days ஆயிருக்கணும் ஏதாவது ஒரு உரம் கொடுத்து. அக்ரி 82 அக்ரி ஹியூமிக்கு உரம் அல்ல. இதை கொண்டு போயிட்டு நீங்க உரம் சொல்லி கொடுக்காதீங்க. அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் கொடுக்குறீங்கன்னா உரம் கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு கொடுங்க, ரிசல்ட் நல்லா வரும். அப்போ 4 பருவங்களுக்குமே கொடுக்கலாம் அக்ரி 82 அக்ரி ஹியூமிக். அடுத்து உரம் வந்து எது இன்ஸ்டன்டா ரிசல்ட் தரும்னா அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக். 3வது பருவத்துல பூ பூக்கும் தருணத்தை தோற்றுவிப்பதற்காக அல்லது பூ பூக்கும் தருணத்தை அதிகரிக்க அக்ரி மாஸ் கொடுங்க. வித்தின் 1 வீக்ல ரிசல்ட் வந்துடும். பூ வந்துருச்சு, பூவுல இருந்து பிஞ்சுகள், காய்கள், கனிகள், இல்ல பழங்கள், இது மாதிரிலாம் அறுவடை பண்ண ரெடியா இருக்காங்க. அப்ப பூ வந்ததுல இருந்து 1 வாரம் கழிச்சு அக்ரி நானோடெக் கொடுங்க, நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். இப்ப இதுக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம் என்ற பாகுபாடு கிடையாது இந்த 4 ப்ராடக்ட்டுக்கும். நீங்க அக்ரி கோல்டோ அக்ரி பயோ ஃபங்கிசைடோ கொடுக்கறதுனாலதான் அதுக்கு மட்டும்தான் இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம் என்ற பாகுபாடு உண்டு, கண்டிஷன் உண்டு. You have to differentiate the phases. நம்ம இந்த 4 ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. உரம் வச்சு 10 நாள் ஆயிருக்கா, அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் கொடுக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு தாவரத்துல 3வது பருவம் வேணுமா, மாஸ் கொடுங்க. 4வது பருவம்னு நானோடெக் கொடுத்தலாம். இதுல இயற்கை விவசாய முறையோ செயற்கை விவசாய முறையோ அந்த பாகுபாடோ நிபந்தனையே கிடையாது. இப்போ 82 ஹியூமிக் மாஸ் நானோடெக் கொடுத்தீங்கன்னா வித்தின் 1 வீக்ல ரிசல்ட் வந்துடும். சோ அடுத்து ரொம்ப ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் எதுன்னு சொல்லிடுறேன். சோ அக்ரி கோல்டு, அக்ரி பயோ ஃபங்கிசைட், அக்ரி ப்ரோடெக். அக்ரி கோல்டு வந்து முதல் 2 பருவங்களுக்கான உரம். அதே மாதிரி நோய்க்கான மருந்து அக்ரி பயோ ஃபங்கிசைட், அக்ரி ப்ரோடெக். அக்ரி பயோ ஃபங்கிசைட், அக்ரி ப்ரோடெக். சோ விவசாய ஆலோசகர் அந்த டேர்ம் என்னன்னா சரியான நபருக்கு சரியான நேரத்துல சரியான உரங்களை பரிந்துரைக்க தெரிஞ்சாலே நீங்க விவசாய ஆலோசகர். ஃபர்ஸ்ட், வெஸ்டேஜ் உர பொருட்களை பயன்படுத்தும் பொழுது உர செலவை குறைக்கலாம். உர செலவை குறைக்க முடியும். சோ நான் சொல்றது எல்லாமே ஒரு சென்டென்ஸா சொல்றேன். நீங்க உங்களுடைய லொக்காலிட்டிக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய ஸ்லாங்குக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய அந்த வேர்டு ஃபார்மேஷனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கங்க. சரிங்களா? உர செலவை குறைக்க முடியும். நம்பர் 2, உற்பத்தி செலவினங்களை குறைக்க முடியும். நம்பர் 2, உற்பத்தி செலவினங்களை குறைக்க முடியும். நம்பர் 3, அக்ரி 82 என்ற ஒட்டும் பசையை, அக்ரி 82 என்ற ஒட்டும் பசையை உரம், பூச்சி மருந்து, களைக்கொல்லி ஆகியவற்றை கொடுக்கும் பொழுது வேகமாக வேலை செய்ய தூண்டும். உரம், பூச்சி மருந்து, களைக்கொல்லி ஆகியவற்றை கொடுக்கும் பொழுது வேகமாக வேலை செய்ய தூண்டும். அக்ரி 82 தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பற்றாக்குறைக்கு தீர்வளிக்கும். தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பற்றாக்குறைக்கு தீர்வளிக்கும். ஸ்ப்ரே செய்யும் பொழுது தாவரங்களின் எல்லா பகுதிகளுக்கும் பரவ செய்யும். சோ தேர்ட் பாயிண்ட், அக்ரி 82 உரம், பூச்சி மருந்து, களைக்கொல்லி ஆகியவற்றுடன் கலந்து கொடுக்கும் பொழுது வேகமாக வேலை செய்யும். தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பற்றாக்குறைக்கு தீர்வு அளிக்கும். அக்ரி 82 கலந்து ஸ்ப்ரே செய்யும் பொழுது வேகமாக, துரிதமாக தாவரங்களின் எல்லா பகுதிகளுக்கும் பரவ செய்யும். சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் ரிப்பீட் பண்றேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. சரிங்களா? சோ அடுத்து நம்பர் 4, அக்ரி ஹியூமிக்
மண்ணில் மக்காத பொருளை மக்க செய்யும். அக்ரி ஹுமிக் மண்ணில் மக்காத பொருளை மக்க செய்யும். மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து தரும். மண்ணில் மக்காத பொருட்களை மக்க செய்யும். மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து தரும். மண்ணின் இனப்பெருக்கத்தன்மையை மேம்படுத்தும். மண்ணின் இனப்பெருக்கத்தன்மையினை மேம்படுத்தும். மண்ணின் இனப்பெருக்கத்தன்மையை மேம்படுத்தும். மண்ணில் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கும். மண்ணில் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கும். மண்ணின் கார அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும். மண்ணில் கார அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும். மண்ணில் கார அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும். மண்ணில் காற்றோட்டத்தை அதிகரிக்கும். மண்ணில் நீரை உறிஞ்சக்கூடிய திறனை மேம்படுத்தும். மண்ணின் காற்றோட்டம் நீரை உறிஞ்சக்கூடிய திறனை மேம்படுத்தும். ஒரு மண்புழு இருந்து என்ன நன்மைகள் கிடைக்குமோ அக்ரி ஹுமிக் எடுக்கும் பொழுது அந்த வித நன்மைகளை பெற முடியும். நம்பர் 5 அக்ரி கோல்டு 100% யூரியா டிஏபிக்கு மாற்று. அக்ரி கோல்டு 100% யூரியா டிஏபி போன்ற உரங்களுக்கு மாற்று. மல்டிவிட்டமின்ஸ் அடங்கிய எனர்ஜி பூஸ்டர். அடி உரம், தொழு உரம், மேலுரமாக பயன்படுத்த முடியும். அடி உரம், தொழு உரம், மேலுரமாக பயன்படுத்த முடியும். அடுத்தது அக்ரி மாஸ் பூ பூக்கும் தருணத்தை அதிகரிக்கும். அக்ரி மாஸ் பூ பூக்கும் தருணத்தை அதிகரிக்கும். அக்ரி மாஸ் பூக்கள் மொட்டுகளின் எண்ணிக்கையை மேம்படுத்தும். அக்ரி மாஸ் பூ பூக்கும் தன்மையினை அதிகரிக்கும். பூக்கள் மற்றும் மொட்டுகளின் எண்ணிக்கையும் தரத்தையும் மேம்படுத்தும். அக்ரி நானோடெக் நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கிய ஒரு அற்புதமான உரம். நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கிய ஒரு அற்புதமான உரம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்பவுண்ட். பூக்கள் உதிராமல் இருக்க, காய்கள் பிஞ்சுகள் உதிராமல் இருக்க, நல்ல குவான்டிட்டி குவாலிட்டியான ஈல்டு எடுப்பதற்கு உதவி செய்யும். பூ உதிராமல் இருக்க, பிஞ்சுகள் காய்கள் உதிராமல் இருக்க, நல்ல குவாலிட்டி குவான்டிட்டியான ரிசல்ட் எடுப்பதற்கு உதவி செய்யும். இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த முடியும். மண் வளத்தை மேம்படுத்த முடியும். இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த முடியும். மண் வளத்தை மேம்படுத்த முடியும். நஞ்சு இல்லாத காய்கறிகள், பழங்கள், காய்கறிகளை அறுவடை செய்ய முடியும். நஞ்சு இல்லாத காய்கறிகள், பழங்களை அறுவடை செய்ய முடியும். உர செலவை உர செலவு உர வருமானமாக கிடைக்கும். வெஸ்டேஜ்ல கடையை மாத்தி உரத்தை வாங்கினீங்கன்னா உர செலவு உர வருமானம் கிடைக்கும். சோ மறுபடியும் சொல்றேன், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. இந்த 10 பாயிண்டையும் டிட்டோவா நீங்க அப்படியே டெலிவரி பண்ணிருங்க. ஒரு விவசாயி கிட்டயோ அல்லது ஒரு சிட்டியில ஒரு நபர்கிட்ட வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் இருக்கும்னா உங்களை அறிமுகப்படுத்திட்டு இந்த 10 விஷயங்களையும் அப்படியே டெலிவரி பண்ணிருங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்கணும்? ஸோ இந்த 5 கேள்விதான் உங்களை அடுத்த 5 நிமிஷத்துல நீங்க ஒரு 15 நிமிஷம் விவசாயிகள்கிட்ட பேசுறீங்கன்னா முதல் 5 நிமிடம் அந்த 10 விஷயங்களை சொல்வதற்கு, அடுத்த 5 நிமிடம் இந்த 5 கேள்விகளை கேட்பதற்கு, கடைசி 5 மினிட்ஸ் அவருக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுக்கு, ரெக்கமெண்டேஷன் கொடுப்பதற்கு. அப்ப உங்களுக்கு மேக்சிமம் 10 மினிட்ஸ்ல தெரிஞ்சிடும் இவருக்கு இப்ப உரம் தேவைப்படுதா இல்லையா, நீட் இருக்கா இல்லையா, ரிக்வயர்மெண்ட் என்ன ரேஷியோ இருக்கு, இவரோட பையிங் கெப்பாசிட்டி என்ன, எல்லா தகவலும் தெரிஞ்சிடும். அப்ப அது என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இது எத்தனை நாள் பயிர் அல்லது நடவு செஞ்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு வில்லேஜ்ல வயல்ல போய் பாக்குறீங்க, விவசாயம் மீட் பண்றீங்கன்னா அங்க இருக்க பயிரை பார்த்துட்டு இது மாதிரி நீங்க கேள்வி கேட்கணும். இது எத்தனை நாள் பயிர் அல்லது நடவு செஞ்சு எத்தனை நாள் ஆகுது? சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு இன்ஃபரன்ஸ் கிடைக்குது, நம்மளுக்கு என்ன ஒரு டேட்டா ரிசீவ் பண்ண முடியும்னா, இது தாவரங்களின் வளர்ச்சி நிலைகள் மொத்தம் 4. இது என்ன மாதிரியான பயிர், எந்த நிலையில இருக்கு, என்ன உரம் தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கிடைக்கும். நீங்க ஈஸியா தாவரங்கள் வளர்ச்சி நிலைகள்ல இந்த முதல் கேள்வியை கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இரண்டாவது கேள்வி, வேற என்னென்ன பயிர்கள்லாம் சாகுபடி செய்றீங்க, வேற என்னென்ன பயிர்கள்லாம் சாகுபடி செய்றீங்க. அப்ப இந்த கேள்வி கேட்கறதுனால நம்மளுக்கு என்ன தகவல் கிடைக்கும்னா, அவர் ஒரு சில மாதங்கள் மட்டும் சாகுபடி செய்யக்கூடிய நபரா, அல்லது வருடம் முழுவதுமே சாகுபடி செய்யக்கூடிய நபரா, ஒரு பயிர் மட்டும் சாகுபடி செய்யக்கூடிய நபரா, அல்லது வெவ்வேறு பயிர்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய நபரா, அல்லது மானாவாரி சாகுபடி முறையா, இல்லை காய்கறிகள் மட்டும் சாகுபடி செய்யறாங்களா, அல்லது மர வகைகள் சாகுபடி பண்றாங்களா, வாழை போன்ற ஒரு வருடம் பயிர்கள் சாகுபடி பண்றாங்களா, அவருடைய பங்களிப்பு என்ன வருடம் முழுவதும், அப்ப இவருக்கு உர தேவைப்பாடு எப்படி இருக்கும், அப்ப நம்முடைய சப்போர்ட் எவ்வளவு தேவைப்படும், அவருக்கு நம்ம எவ்வளவு தூரம் உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த கேள்வி மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். சோ மூணாவது, எவ்வாறு பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க, எவ்வாறு பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க. சோ இத மானாவாரி முறையில செய்யறம்பாங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல மானாவாரி மெத்தட், மானாவாரி சாகுபடி முறை அப்படின்னா
மழை பெய்தால் மட்டுமே அந்த மழை வளத்தை கொண்டு சாகுபடி செய்யக்கூடிய முறை. மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணீர் வளத்தை கொண்டு சாகுபடி செய்யக்கூடிய முறை. அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் சச் கொஸ்டின் டு மானாவாரி ஃபார்மிங் மெத்தட்ஸ். இப்போ மானாவாரி சாகுபடினாவே அங்க தண்ணி பிரச்சனை தான். மழை பெஞ்சாதான் சாகுபடியே ஒரே ஒரு போகும், ஒரே ஒரு முறை செய்வாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எப்படி தண்ணி பாய்ச்சணும்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை, தண்ணி பற்றாக்குறை. அப்ப என்ன பண்ணுங்க, டிக் பண்ணிக்கோங்க, அக்ரி 82 கொடுக்கலாம். அக்ரி 82 ஏன் கொடுக்குறோம்? அவங்க உரமோ பூச்சி மருந்தோ களைக்கொல்லியோ ஒரு மழை பெய்யுதுன்னா கொடுக்குறாங்கன்னா அப்ப அக்ரி 82 கொடுத்தீங்கன்னா ஈரப்பதத்தை தக்க வைக்கும். அப்ப கண்டிப்பா கலந்து கொடுத்துடணும்னு ஒரு டிக் பண்ணிக்கோங்க. இப்ப நார்மலா தண்ணி பாய்ச்சுறாங்க, அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம், டபுள் டிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அக்ரி 82 தேவைப்படும். நார்மலா தண்ணி பாய்ச்சுறாங்கன்னா ஒரு சிட்டில வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் இருக்கு, எப்படி தண்ணி பாய்ச்சுறீங்கன்னு கேக்குறீங்க, எப்படி தண்ணி கொடுக்குறீங்க, எப்படி வாட்டர் சோர்ஸ் இருக்கு, என்ன ரிசோர்ஸ் மூலியமா கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா அக்ரி 82 கலந்து கொடுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தால் போதும், அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தால் போதும். ஏன்னா ஈரப்பதத்தை கேரி பண்ணும். அப்ப தண்ணி பிரச்சனை இருந்தாலும் டிக் பண்ணிக்கோங்க, தண்ணி பிரச்சனை இல்லைனாலும் டிக் பண்ணிக்கோங்க. அக்ரி 82 அவ்வளவு பிரிடாமினன்ட் ஒரு ப்ராடக்ட். சோ 4வது கேள்வி, என்னென்ன உரங்கள் பயிர்களுக்கு பயன்படுத்துறீங்க? என்னென்ன உரங்கள் பயிர்களுக்கு பயன்படுத்துறீங்க? சோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை உரம் பயன்படுத்துறோம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூரியா, டிஏபி போன்ற செயற்கை உரம் பயன்படுத்துறோம். அப்ப 2 விதமான மெத்தட் இருக்கு, இயற்கை விவசாய முறை, செயற்கை விவசாய முறை. இயற்கை விவசாய முறை அப்படின்னா என்னன்னா மண்புழு உரம், பஞ்சகவ்ய, அமிர்த கரிசல், ஜீவாமிர்தம், தென்னை நார் கழிவுகள், பசுந்தாள் உரங்கள், ஆட்டு எரு, மாட்டு எரு, கோழி கழிவுகள், இதெல்லாம் வயலுக்கு பயன்படுத்தி பயிர்களுக்கு பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய முறை தான் இயற்கை விவசாய முறை. யூரியா, டிஏபி, ஃபேக்டம்பாஸ், பொட்டாஸ், அம்மோனியம் சல்பேட், இல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ், டானிக், ஃபங்கிசைட், ஹெர்பிசைட், இது மாதிரிலாம் செயற்கை முறையில பயன்படுத்துறாங்கன்னா அவங்க செயற்கை விவசாய முறை செய்யறவங்க. அப்ப நம்மளுக்கு இதுல இருந்து ஒரே ஒரு க்ளூ கிடைக்கும். இயற்கை உரம் பயன்படுத்துறாருன்னா நம்ம எல்லாமே அவர் கொடுக்கலாம், டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. செயற்கை உரம் பயன்படுத்துறாரா, உடனே என்ன பண்ணுங்க, இவருக்கு கோல்டும் பயோஃபங்கிசனும் இப்போதைக்கு வேண்டாம். 82 ஹுமிக் மாஸ் நானோடெக், கோல்டும் பயோஃபங்கிசனும் வேண்டாம். அப்ப இதுதான் உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன். வெறும் 82 ஹுமிக் எல்லா நேரத்துக்கும் கொடுக்கலாம், உரம் வச்சு 10 நாள் ஆனா போதும், சிம்பிள். அப்ப 4வது கேள்வியில இருந்து உங்களுக்கு இந்த ஒரு டேட்டா கிடைச்சிடும். 5வது கேள்வி, கடைசியா எப்போது பயிர்களுக்கு உரம் கொடுத்தீங்க? 5வது கேள்வி, கடைசியா எப்போது பயிர்களுக்கு உரம் கொடுத்தீங்க? இந்த 5வது கேள்விதான் டிசைட் பண்ணோம் அடுத்த 5 நிமிஷத்துல இவருக்கு உரம் கொடுக்கலாமா வேணாமான்னு. அப்ப இதுல 2 விதமான பதில் வரும். அவரு 10 நாட்கள் ஆயிடுச்சுங்க, 1 மாதம் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம், 1 வருஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10 நாட்களுக்கு மேல போனாவே உடனே என்ன பண்ணுங்க, அது இயற்கை உரம் கொடுத்திருந்தாலும் சரி, செயற்கை உரம் கொடுத்திருந்தாலும் சரி, அக்ரி 82 அக்ரி ஹுமிக் கொடுத்துருங்க. இப்போ 10 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, இயற்கை உரமோ செயற்கை உரமோ பயன்படுத்தி 10 நாட்கள் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுங்க, இந்த விஷயத்தை அப்படியே சொல்லிடுங்க. சார் நீங்க உரம் கொடுத்து 10 நாட்கள் ஆயிடுச்சு, ஆனா என்ன நோக்கத்துக்கு உரம் கொடுத்தீங்களோ அந்த நோக்கம் இன்னும் முழுமையடையல, அந்த உரத்தில் உள்ள சத்துக்கள் முழுமையாக தாவரங்களுக்கு சென்றடையல, இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருந்திருக்கலாம் வளர்ச்சி. இந்த 3 பாயிண்ட் அப்படியே டிட்டோவா சொல்லிருங்க. அப்ப என்ன ஆகும், ஒரு 5000 10,000 உரம் கொடுத்த நபருக்கு ஐயோ இன்னும் வளர்ச்சி நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவரே இந்த அக்ரி 82 அக்ரி ஹுமிக் கொடுத்தா எடுத்து கொடுத்துரும். மேக்சிமம் ஒரு 1200 ரூபாய் 1500 ரூபாய். நெல்லு, உளுந்து, பருத்தி, எள்ளு போன்ற பயிர்களுக்கு அள்ளி வீசுறாங்க அப்படின்னா அக்ரி 82 அக்ரி ஹுமிக் கிரானுவல்ஸ், போதுமான அளவு மணல். இப்ப வீட்டு தோட்டம் இல்ல தென்னை மரம், மாமரம் இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு கொடியும் போக்கஸ் பண்றாங்கன்னா அக்ரி 82 அக்ரி ஹுமிக் லிக்விட். வித்தின் 1 வீக்ல ரிசல்ட் வந்துடும். 10 நாட்களுக்குள்ள சொல்றாரு, சார் உரம் வச்சு இன்னைக்கு தான் வச்சேன், 2 நாள் ஆகுது, 3 நாட்கள் ஆகுது, 5 நாட்கள் ஆகுது, 1 வாரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னா, நான் கண்டிப்பா ஒரு 10 நாட்கள் கழிச்சு வரேன் சார், வந்து பாக்குறேன், பயிர்களோட வளர்ச்சியை பொறுத்து அதோட வளர்ச்சி தன்மையை பொறுத்து நான் உரம் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகுனா உடனே அவருக்கு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடும், உங்க மேல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன். இவங்க உரக்கடை மாதிரி இல்ல, உரக்கடைக்கு இவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, இவங்க உரத்தை வந்து திணிக்க வரல, கம்பல்சன் இல்ல, நம்மள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணல, கட்டாயப்படுத்தல. அப்ப வளர்ச்சியை பார்த்துட்டு சொல்றேங்கிறாங்க, அப்ப சர்வீஸ் பண்ண அவ்வளவு ரெடியா இருக்காங்க, நல்லா கைட் பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு உங்க மேல நல்ல ஒரு கிரெடிபிலிட்டி கிடைச்சிடும். இதை மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணிடுவாரு, 10 நாட்களுக்கு பிறகு போனீங்கன்னா வெறும் 82 ஹுமிக் கொடுத்தீங்கன்னா 50 பிவி கொடுத்துடலாம். 4 நிலையில
அக்ரி டு அக்ரி ஹியூமிக்கை எல்லா நேரத்திலும் கொடுக்கலாம். உரம் கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு, அது இயற்கை உரமோ செயற்கை உரமோ, அக்ரி டு அக்ரி ஹியூமிக் 3வது பருவத்துல மாஸ், 4வது பருவத்துல நானோடெக். எப்போதுமே இந்த 4 பருவங்களை பாக்குறீங்கன்னா, 4 பருவத்துல விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவத்துக்கு என்ன சொன்னேன்? கோல்டு உரம். 3வது பருவத்துல மாஸ், 4வது பருவத்துல நானோடெக். அப்படி இல்ல, இப்ப நீங்க கொடுக்க போறது 8 டு ஹியூமிக், 4 பருவத்திலையும் கொடுக்கலாம், உரம் வச்சு 10 நாள் ஆயிருந்தா. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க எப்ப உரம் கொடுத்தாலும் சரி, அல்லது உரத்தை வேலை செய்வதற்கான அக்ரி டு அக்ரி ஹியூமிக் கொடுத்தாலும் சரி, நீங்க பார்க்க வேண்டியது மருந்தா உரமா, நோய் இருக்கான்னு தான் பார்க்கணும். அது விதைக்கின்ற பருவமா, நோய் இருக்கான்னு பாருங்க. நோய் இல்லைன்னா தான் 8 டு ஹியூமிக், நோய் இல்லைன்னா தான் உரம், நோய் இல்லைன்னா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். நோய் இருந்துச்சுன்னா கரெக்டா நீங்க எஸ்கேப் ஆயிடுங்க. சார், இதற்கான மருந்து அருகில் உள்ள கடையில இருக்கு, அதை வாங்கி பயன்படுத்துங்க, அதை வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு வளர்ச்சிக்கு ஈல்டு கொடுப்பதற்கான உரங்கள் நம்மகிட்ட இருக்கு, அதை கொடுக்குறேன். ஏன்னா நீங்க இப்பதான் பிகினரா இருக்கீங்க. அப்போ அவங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. நோயை பற்றி தான் ஒரு விவசாயி அதிகமா அக்கறை கொண்டு உங்கள்கிட்ட கேள்வியை கேட்பாங்க. அப்ப நோய்க்கு தீர்வு சொல்ல நீங்க போனீங்கன்னா நீங்க லாக் ஆயிடுங்க. நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னா கான்பிடன்ஸ் இழந்துருவீங்க. கான்பிடன்ஸ் இல்லைன்னா அவரை நம்ப வைக்க முடியாது. அவர்கிட்ட நம்பிக்கை விதைக்கலன்னா உரமே வாங்க மாட்டாங்க. பி கிளியர். நோயை பத்தி பேசுறாங்களா, சார் இதுக்கான இந்த நோய்க்கான மருந்து அருகில் உள்ள கடையில இருக்கு, இவ்வளவு நாளா என்ன மருந்து பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு வளர்ச்சிக்கும் ஈல்டுக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இது சாஃப்ட் கார்னர் ஆயிரும், அவருக்கும் சாஃப்ட் கார்னர் ஆயிரும். ஒன்ஸ் உங்களை நம்பிட்டாரு, நீங்களும் விவசாயத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பயோ ஃபங்கசிடை பயன்படுத்தலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, நோய்க்கான மருந்து, நோய் இருக்கான்னு பாருங்க. அது விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவமா, நோய் இருக்கான்னு பாருங்க. 3வது பருவத்துல மாஸ்க் கொடுக்குறீங்களா, அதுக்கு முன்னாடி நோய் இருக்கான்னு பாருங்க. நோய் இல்லைன்னா தான் மருந்து, நோய் இல்லைன்னா தான் உரம். 4வது பருவத்துல நேனோடெக் கொடுக்குறீங்களா, நோய் இருக்கான்னு பாருங்க. நோய் இருந்தா மருந்து, மருந்து கொடுத்த 4 நாட்களுக்கு பிறகுதான் உரம். நோய் இல்லைன்னா இம்மிடியட்டா கொடுத்துருங்க. சிம்பிள். இது ரொம்ப முக்கியம். சோ அடுத்து, எப்போதுமே மருந்தையும் உரத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. எப்போதும் மருந்தையும் உரத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நோய் இருக்குதுன்ட்டு செடி மேல, அந்த தாவரத்தோட மேல மருந்தை ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க, வயலுக்கு வேர் வழியா மண் வழியா உரத்தை கொடுத்துருவாங்க. சோ உரத்தையும் மருந்தையும் ஒன்னா கொடுத்தா அது வேலையே செய்யாது. அதோட வீரியம் வந்து வேற மாதிரி வந்து நெகட்டிவ் ஆயிடும். அப்போ லாஸ் தான் ஆகும். இப்ப நீங்க பீனிங்ல இருக்கீங்கன்னா நோய்க்கான மருந்து கொடுங்க, 4 நாட்கள் கழிச்சு நம்ம கொடுத்துக்கலாம், இப்படி நீங்க வந்து சொல்லுங்க. அதான் ரொம்ப நல்லது. சோ அடுத்து, இயற்கை உரத்தையும் செயற்கை உரத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம உரம் இயற்கை உரம், யூரியா டிஏபி எல்லாம் செயற்கை உரம். யூரியா டிஏபி நம்ம உரம் மிக்ஸ் பண்ணலாமா? நான் பண்ண கூடாது அப்படின்னு இல்ல, பண்ண ரிசல்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு வெஸ்டேஜ்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணி பேசிட்டு வந்திருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்போ இயற்கை உரத்தையும் செயற்கை உரத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து ரிசல்ட் வரலன்னா வெஸ்டேஜ் ஒன்றும் அவ்வளவு பெட்டர்மெண்ட் இல்லைங்க, அவ்வளவு ஒன்றும் திருப்தி இல்லை அப்படின்றாங்க. அப்போ நீங்க அந்த இதுக்கெல்லாம் நீங்க இடமே கொடுக்கவே கூடாது. இயற்கை உரம்னா இயற்கை உரம் கொடுங்க, செயற்கை உரம்னா செயற்கை உரம் கொடுங்க. அப்ப எப்ப கொடுக்கணும்? யூரியா டிஏபி கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு நம்ம உரம் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட். செயற்கை உரம் கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு நம்ம உரம் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வரும். நம்ம உரம் கொடுத்துட்டு உடனே யூரியா டிஏபி கொடுத்தா ரிசல்ட் வராது. ப்ளீஸ் பி அட்டென்டிவ், ப்ளீஸ் கேரி த இன்ஃபர்மேஷன். யூரியா டிஏபி கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு சரியான அந்த பருவத்தை பொறுத்து, நிலைகளை பொறுத்து நம்ம உரம் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வரும். நம்ம உரம் கொடுத்து உடனே யூரியா டிஏபி கொடுத்தாங்கன்னா ரிசல்ட் வராது. பாருங்களேன், இப்போ நீங்க பேசக்கூடிய விதம், அப்ரோச் பண்ற விதம், நீங்க டெலிவர் பண்ண விதம், ரெக்கமெண்ட் பண்ண விதம், இது எதுலையுமே அவங்களுக்கு நம்பிக்கையே வரல. ஏதோ வெஸ்டேஜ்ல ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி வாங்கி உங்கள்கிட்ட பயன்படுத்துறாங்க. அவங்கள்ட்ட நம்பிக்கையே இல்லாம உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம உரம் கொடுத்த 2-3 நாட்கள்ல யூரியா டிஏபி வாங்கி பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு வாரம் கழிச்சு நீங்க போய் மீட் பண்ணுவீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஆனா அவங்க நம்ம உரம் கொடுத்துட்டு 4 நாட்களுக்கு பிறகு உரம் கொடுத்ததை உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம உரம் வேலை செய்யலாம இருக்கு இது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க டிட்டோவா, இதெல்லாம் பேசிக், இது கேட்பாங்க. இந்த பேசிக் விஷயம் எல்லாமே சொல்லிருங்க. எப்போதுமே ஹுய்மிக்னு வந்துச்சுன்னா அதை மண்ணுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே என்னோட அனுபவத்துல சொல்றேன், வாங்கி பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்து என்னோட அனுபவத்துல சொல்றேன். அதனால நீங்க யூடியூப்லயோ இல்ல யாரோ ஒருத்தர் அனுப்புன வீடியோலயோ ஹுய்மிக்கை ஸ்ப்ரே பண்றாங்க அப்படின்னு பண்ணாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அவாய்ட் சச் இன்ஃபர்மேஷன். ஹுய்மிக்னு வந்தாவே மண்ணு கொடுங்க, ரிசல்ட் அதிகம், நெகட்டிவ் கம்மி.
நம்ம ப்ராடக்ட்ல 82 மட்டும் எல்லா ப்ராடக்ட்லயும் மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ப்ராடக்ட் வேற கம்பெனி ப்ராடக்ட், காம்படிட்டிவ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. அதையே வேலை செய்ய வைக்கும். அக்ரி 82 ஒரு ஒட்டும் பசு. அக்ரி ஹுமிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மண்ணுக்கு மட்டும் கொடுங்க. நம்ம ப்ராடக்ட்ல கோல்டு மாஸ் நானோடெக் உரம், கோல்டையும் நானோடெக்கையும் மண் வழியா கொடுங்க. மாசை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க, ரிசல்ட் அதிகம். நான் சொல்றது எல்லாமே பேசிஸ். இது இப்படிதான் கொடுக்கணும் இல்ல, நான் கொடுத்தது ஜென்ரலா தமிழ்நாடு முழு எல்லாத்துக்கும் ரிசல்ட் அதிகம். ஸோ வந்து ரேப்பர்ல கொடுத்துருக்காங்க, யூடியூப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி ஆரம்பத்திலே ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் வரும், அப்பதான் உங்களுக்கு கான்பிடண்டா இருக்கும். நம்ம ப்ராடக்ட்ல அக்ரி கோல்டு, அக்ரி நானோடெக் மண்ணுக்கானது. மண்ணு வழியா கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். மாச ஸ்ப்ரே பண்ணுங்க. இப்ப தென்னை மரம் போன்ற பயிர்களுக்கு அது சாத்தியம் இல்லாது, அப்போ மண்ணு வழியா கொடுங்க மாசம். அப்போ நம்ம எதெல்லாம் என்ன மாதிரி சூழ்நிலை கொடுக்கணுமோ அதுதான் ரிசல்ட் அதிகம் வரும். சரிங்களா? சோ அடுத்து என்ன சொல்றேன், 82 ஹுமிக் கண்டிப்பா தேவைப்படும். எல்லாத்தையும் கொடுக்கலாம். அது இயற்கை விவசாயம் இருந்தாலும் கொடுக்கலாம், செயற்கை விவசாயம் இருந்தாலும் கொடுக்கலாம், அல்லது பெரிய டெக்னிக்கலா இருந்தாலும் கொடுக்கலாம், அக்ரி படிச்சவங்களா இருந்தாலும் கொடுக்கலாம், அக்ரில வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, கேள்வியே கேட்க மாட்டாங்க. அந்த கேள்வியே நம்ம சொல்ல அந்த 10 விஷயத்துல வந்துடும், உடனே வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு சிரமம் இல்லாம கொடுத்துடலாம். சிட்டியில இருக்கீங்க, வீட்டு தோட்டம் மாடி தோட்டம், அழகா 82 ஹுமிக் மட்டும் 6 மாசம் பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் மாஸ் நானோடெக், கோல்டு எல்லாமே கொடுங்க. வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்துக்கு கோல்டு ஒரு கண்டிஷன் அல்ல, விவசாய நிலங்களுக்கு மட்டும்தான் கோல்டு ஒரு கண்டிஷன். பிளீஸ் பி அட்டென்டிவ். நீங்க விவசாயிகள்கிட்ட செய்ய வேண்டியது என்னன்னா, இது ஒரு நெட்வொர்க் கம்பெனி, இது ஒரு கார்பரேட் கம்பெனி, உங்களுடைய பேன் கார்டு கொடுங்க, ஆதார் கார்டு கொடுங்க, இதெல்லாம் ஆரம்பத்துல கேட்காதீங்க. முதல்ல ஒரு கன்சியூமரான்னு பாருங்க, அல்ல லீடரான்னு பாருங்க. கன்சியூமர்னா உரம் மட்டும் போதும்னு சொல்லுவாரு, அப்ப அவருக்கு உரம் மட்டும் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் தெரியப்படுத்தி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்குங்க. லீடர்னா எனக்கு இந்த உரம் வாங்குறது ஏதாவது வருமானம் இல்லையா அப்படின்னு கேட்பாரு, ஏதாவது கமிஷன் இல்லையான்னு கேட்பாரு. அவரை கொண்டு வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்குங்க, ப்ராஸ்பெக்டா உள்ள கொண்டு வாங்க. அவர் லீடருக்கான மெட்டீரியல் ட்ரைனிங் எடுத்துக்குவாரு, அடுத்தடுத்து வாய்ப்புகளை வழங்குங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வெஸ்டேஜ் என்ற இந்தியன் கம்பெனில உரம் இருக்கு சார், உரம் கொடுக்க வந்திருக்கேன், சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன் மட்டும் சொல்லுங்க போதும், வேற எதுவுமே சொல்லாதீங்க.